கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே 13 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இரு நாட்டு நட்புறவில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 42 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் கனடாவிற்கு மேற்கொள்ளும் இந்த பயணம் அந்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது 14வது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளை தொடர்ந்து கனடா சென்றுள்ளார். ஒட்டாவா நகரில் மோடிக்கு கனடாவின் பாரம்பரிய முறைப்படி ராணுவ மரியாதையுடன் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்பருடன் வரலாற்று சிறப்புமிக்க கனடா நூலகத்தை மோடி சுற்றி பார்த்தார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பரம் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டனர். இதையடுத்து மோடியும் ஸ்டீவன் ஹார்பரும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே 13 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. கனடாவின் ஹாமிகோ நிறுவனம் இந்தியாவின் அணுமின் நிலையங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை வழங்குவது இந்த ஒப்பந்தங்களில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியாவின் மின் உற்பத்திக்கு இந்த ஒப்பந்தம் அதிகம் பயனளிக்கும் என மோடி கூறினார். The agreement on procurement of uranium from Canada for our civilian nuclear power plants launches a new era of bilateral cooperation. It also reflects a new level of mutual trust and confidence. Further, it will contribute to India's efforts to power its growth with clean energy. இந்தியாவிற்கு தேவையானது கனடாவிலும் கனடாவிற்கு தேவையானது இந்தியாவிலும் இருப்பதாக கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்பர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக தொடர்பு வியக்கத்தக்கது. இந்தியாவும் கனடாவும் பரஸ்பரம் தேவையானவற்றை தங்களிடம் கொண்டுள்ளன. அந்த வகையில் இந்தியாவின் அணுசக்தி தேவையை கருத்தில் கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு காமிகோ நிறுவனம் யுரேனியத்தை வழங்கும். பின்னர் ஸ்டீவன் ஹார்பருடன் விருந்து சாப்பிட்ட மோடி டொரண்டோ நகருக்கு புறப்பட்டு சென்றார். டொரண்டோ விமான நிலையத்தில் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். 42 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் கனடா சென்றுள்ளதால் அவரது பயணம் அந்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.